நீங்கள் வீடு கட்டுறீங்க. வீடு கட்டுறப்போ நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு எந்த திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வீடு வந்து தெரு பகுதி எந்த பக்கம் பார்த்து இருக்கணும், தலைவாசல் பகுதி எந்த பக்கத்தை பார்த்து இருக்கணும், எந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது உங்கள் வீட்டில் 4 பேர் இருப்பீங்க இல்லையா? மோஸ்ட்லி எல்லா குடும்பங்கள்லேயும் கணவன் மனைவி, பெரியவங்களை விட்டுருங்க, அவங்கெல்லாம் அந்த வாழ்ந்து முடித்தவங்க, அதனால் வாழ போகிறவங்கள தான் நம்ம கணக்கெடுத்துக்கணும். இப்போ கணவன் மனைவி, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் கணவருடைய லக்னத்தை பொறுத்து அவரோட திசையை பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை மனைவியோட லக்னத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற திசையை பார்த்து வீடு கட்டணும்னு நினைப்பீங்களா? இல்லை நாளைக்கு அந்த வீட்டில் தான் வாழ போகிற அந்த ஆண் குழந்தை இருப்பார் இல்லையா, அவரோட லக்னத்தை வச்சு அந்த திசையை பார்த்து தலைவாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா?